கர்த்தருக்கு சோத்திரம். ஏகுவாஸ் அம்மா யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டு உங்கள் எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சிறிய செய்தி, விசேஷித்த பெண்களுக்கான ஒரு செய்தி. இந்த காலத்தில் நம்ம எவ்வளவோ வேதாகமத்தில் நிறைய கேரக்டர் இருக்காங்க. தபரால் பற்றி நம்ம படிச்சிருக்கோம், அன்னாள் பற்றி, ஆகார் பற்றி, மரியாள், மாத்தாள், எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு எஸ்தரை பற்றி உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போகிறேன். எஸ்தர் ஒரு அனாதியாக அந்த ராஜாராமனைக்கு சூசா அரண்மனைக்கு சேர்ந்தாங்க. அவங்களுடைய அப்பா மொர்தெகாய் பெரியப்பா அவர் கூட்டு வந்தாங்க. அப்போது 3 நாள் உபவாசம் பண்ணி குடிக்காமலும் புசிக்காமலும் ஆண்டவர் சமூகத்தில் உபவாசம் இருந்து ஆண்டவரை பற்றி கொண்டு, ஆண்டவரை சார்ந்து கொண்டு, ஆண்டவரை நம்பிக்கொண்டு, ஆண்டவர் கூடயே உறவாடி, நான் ராஜ சமூகத்துக்கு போனாலும் போவேன், அதில் செத்தாலும் நான் போவேன் அப்படின்ட்டு ஒரு உறுதி எடுத்தான். ராஜ சமூகத்துக்கு போவேன் என்று உறுதி எடுத்து தீர்மானம் பண்ணி உபவாசித்து ஜெபித்தாங்க. நம்மளும் அப்படி ஜெபிக்கிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம குடும்பத்தில் ஜெபிக்கணும், தீர்மானம் எடுக்கணும். கணவன் மனைவியை கீழ்ப்படியணும், கணவன் மனைவி கீழ்ப்படியணும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். அதிகாலை எழுந்து 2 பேரும் கைகோர்த்து ஜெபிக்கணும். இந்த ஜெபிக்கிறத பார்த்து குழந்தைங்க பார்த்து அதுவும் அப்படி தானே வளரும், ஜெபிக்க வளரும், பழகிக்கணும். அப்படி ஜெபிக்கிறீங்களா? வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour உட்காந்து ஜெபிக்கிறீங்களா? அதிகாலையில் ஜெபிச்சாதான் என்னை கண்டடைவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதிகாலையில் தேடுறவன் தான் என்னை பார்க்க முடியும் அப்படிங்கிறாரு ஆண்டவர். அதிகாலை ஜெபிங்க. எஸ்தர் பாருங்கள், எவ்வளோ ஒரு தீர்மானம் கொண்டு, ஒரு உறுதி எடுத்து, ஒரு தேவ பக்தி வைராக்கியத்தோட, ஒரு பயத்தோட ஜெபிச்சாங்க பாருங்க. யூத குலத்தையே அழிக்கணும்ன்ட்டு ஆமான்னு எவ்வளோ பாடுபடுறான். நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறையா இருக்குது புக்கு, நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆனாலும் இந்த சத்துரு மேற்கொள்ளாதபடி எஸ்தர் எப்படி உபவாசம் போட்டு ஜெபிக்கிறாங்க பாருங்க. உபவாசம் தாங்க, உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி இவங்க பிசாசு புறப்பட்டு போகாது என்று ஆண்டவர் சொல்றாரு. உபவாசம் வேணும், ஜபம் வேணும், சத்திய வார்த்தை வேணும். 3 கொண்டு நாம் அடிக்கணும். பிசாசை எதிர்த்து நிற்கணும், அப்பவும் ஓடி போவோம். ஆமென். எஸ்தரின் காரியம் மாறுதலாய் முடிந்தது. எஸ்தர் 127 நாட்டுக்கு ராஜாத்தியாக விளங்கினாள். அதே போல் நீங்களும் எஸ்தர் போல் நீங்கள் எழும்பணும். நீங்கள் எழும்பணும். நிறைய பேர் நீங்கள் வியாதிப்படியில் படுத்துக்கிட்டே கேட்டுட்டு இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம், எந்த சூழ்நிலை இருந்தாலும் கேட்டுருக்கலாம். வீட்டில் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம், வேலையில் இருந்த மாதிரி நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம். நீங்கள் எழும்பணும், எஸ்தர் போல் எழும்பணும். ஒப்பு கொடுத்து நீங்கள் எழும்பணும். ஒரு எஸ்தர் போல் எழும்பி பிரகாசிக்கணும். ஆமென். குடும்பத்தில் கவனிக்கணும், குடும்பத்தை கணவனை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், ஆண்டு சமூகத்தில் நிற்கணும். நிற்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். எழுந்து பிரகாசிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுவது ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணும். மனிதனுக்கு பயப்படுவது கண்ணியை வரவழைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். நம்ம உலகத்துக்கு பயப்படக்கூடாது, மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம மனுஷனுக்கு பயப்படக்கூடாதுங்க, கர்த்தர் ஒருவருக்கு தான் அங்கே பயப்படணும் நம்ம. ஆமேன். எஸ்தரின் காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமேன். அல்லேலூயா. நீங்களும் ஜெயமெடுங்க, பிரகாசிங்க. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். ஒரு விசை கண்களை மூடி. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் வல்லம் இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஒரு எஸ்தர் போல எழும்பி ஜொலிக்கட்டும், பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, பிள்ளைகள் ஆண்டவரே, பலகீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, வியாதி உள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை எல்லாம் மாற்றி போடுவீராக. சுகவீனமெல்லாம் சுகமாகட்டும், பலகீனமெல்லாம் பலம் அடையட்டும். ஆண்டவரே, எல்லாம் அசுத்தாவில்லாம் ஆண்டவரே ஓடட்டும். ஒவ்வொரு பிள்ளை சரீரத்திலிருந்தும் ஆண்டவரே சுகம் அடையட்டும். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எழும்பி பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதி பலப்படுத்தி வேசுக்கு இன்ப நாம ஜெபிக்கிறேன். ஜீவன நல்ல பிதாவே. ஆமென்.